செல்வ செழிப்பு யோகத்தை பெறப்போகும் மிதுன ராசி அன்பர்களே, இப்போ நடக்க போகிற ராகு கேது பயிற்சி ஒரு சுப பயிற்சியாக உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறார். உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் மற்றும் 3ஆம் இடத்தில் ராகு கேது பயிற்சி அடைய போகுது. இந்த பயிற்சியில் நடக்க போகிற அற்புதங்கள் என்னென்ன? திருமணம், குழந்தை பிறப்பு, செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சிகள், பொருளாதார ரீதியான வெற்றிகள், உங்களுக்கு இருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, உங்களுக்கு ஏற்படக்கூடிய கௌரவங்கள் என்னென்ன அப்படின்னு எல்லாமே தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த ராகு கேது பயிற்சி நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா அப்படின்னு நிறைய சந்தேகம் வந்துட்டுருக்கும். பொதுவாக இந்த வருடத்தில் 3 பயிற்சி, அதில் இறுதியாக ராகு கேது 2 கிரகங்களும் ரொம்ப வலிமையான பிளானட்டுங்க. இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா 2ம் நிழல் கிரகங்கள், சூரியன் மற்றும் சந்திரன்லேருந்து பிறக்கக்கூடியது, ஒளிவட்ட பாதையிலிருந்து. இதுக்கு தான் ஒரு கதையே இருக்குமே, கிருஷ்ண பரமாத்மா மோகினி வருமா வந்து வெட்டி. இதுன்னு சொல்லணும்னா, இப்போ இந்த கிரகணங்கள் ஏற்படுது பார்த்திங்களா, சூரியனை விழுங்கும் தன்மை கொண்டு சந்திரன் மறையுது. அப்போ இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா ஜாதக சூரியன் கேது ராகு சந்திரன் உள்ள ஒரே டிகிரியில் இருக்கும். அப்போ தான் பார்க்கணும். அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு பிளானட் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆங்கிள் டிகிரியில் அவ்வளோ பெரிய யோகத்தை கொடுக்குது. அது நமக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்குறது பற்றி தான் இங்கே பேச போகிறேன். முதல்ல மிதுன ராசிக்கு ஒரு இடமாற்றத்தின் மூலம் ஒரு வளர்ச்சியின் மூலம் ஒரு வெற்றி. அப்போ ஒரு இடமாற்றத்துக்கு தயாராகுங்க. இப்போ பெண்ணாக இருந்தால் தாய் வீட்டுக்கு சென்று வருவாங்க, ஆணாக இருந்தால் தன் பூர்வீக ஊருக்கு சென்று வருவாங்க. இப்போ தான் ஆண் பெண் இருவரும் தன் படித்த காலேஜுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது, தான் வேலை செஞ்ச இடத்துக்கு போகிறது, தன் பூர்வீகம். அப்போ ஆல்ரெடி வேறு ஒரு முதல் இருந்த இடத்துக்கு சென்று வருகிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த நேரத்துக்கு ஒரு பயணம் இருக்கும். குடும்ப ரீதியாங்க ஃபஸ்ட்டு திருமண யோகம் வந்தாச்சு. திருமணத்துக்கு இப்போ ரொம்ப நாளாக தடை பண்ணிட்டு இருந்த ராகு கேது முன்னாடி நின்று நடத்துகிற மாதிரி இப்போ உங்களுக்கு தசாபத்தியில் ராகு கேது தசாபத்தியோ அந்தரமோ எது வந்தாலும் நடந்துடும். இப்போ திருமணம் சுப திருமணமாக இருக்க போகுது. இதனால் திருமணத்துக்கு மெயினாக பாருங்கள். திருமணம் சம்மந்தப்பட்ட வரன் தானாக தேடி வர வாய்ப்புண்டு. அதுக்காக வெயிட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். அவங்க ஓகேன்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஆண் பெண் இருவருக்கும் மனதுக்கு பிடித்த வளர்ச்சியான படிநிலை. ஒரு சிலருக்கு ஆல்ரெடி கல்யாணமாக டைவர்ஸ் ஆனவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் குழந்தையோடு இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னென்னு அவங்களுக்கும் திருமணம். இப்போ 9ஆம் வீட்டில் இருக்கிற பாக்கியஸ்தானத்தை ராகுனா ஒரு பிரிவினை குறிக்கும். பிரிஞ்சால் சேர்த்து வைக்கும். அதோட வேலையாக இருந்தால் நல்லா இருந்தால் பிரித்து விட்டுரும், பிரித்து விட்டால் சேர்த்து வைக்கும். அப்போ அந்த கிரகங்கள் உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்குது. கூட்டு சம்மந்தப்பட்ட செய்யும். இப்போ தொழில் ரீதியாக ஒரு கூட்டு பண்ணுங்கள், பார்ட்னர்ஷிப் போட்டுக்காங்க, தனித்து இருக்க வேண்டாம். நான் புது நண்பர்களை அறிமுகப்படுத்தும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் இருக்கும். உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு எக்ஸ்பேன்ஷன், நாலேஜ் எக்ஸ்பேன்ஷன் சூப்பராக கொடுக்கும். நிறைய விஷயம் கற்றுக்க போகிறீங்க, நிறைய அனுபவத்தை கொடுக்க போகுது. சரி, வேலை விஷயம் பார்ப்போம். வேலை உங்கள் 6ஆம் அதிபதி, அவரே 11ஆம் அதிபதி. 11ஆம் வீட்டை ராகு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிது. உங்களுக்கு பொதுவாகவே வேலை என்ற இடத்துல ஒரு வளர்ச்சி உண்டு. நல்லா டெவலப் ஆகிற காலகட்டம். இந்த நேரத்தில் ஒரே ஒன்று மட்டும் தோணும், சின்ன ஒரு பிரேக் எடுத்தா கொஞ்சம் 1 மந்த் 2 மந்த் கொஞ்சம் பிரேக் எடுத்து திருப்பி கன்டினியூ பண்ணலாமான்னு தோணும். அப்போ ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். ஒரு 10 நாள் லீவு போட்டுட்டு, பிரேக் எடுக்க முடியாதவங்க ஒரு லீவு மாதிரி போட்டுட்டு ஒரு இன்பச் சுற்றுலா, ஒரு லாங் ட்ராவல் இந்த மாதிரி ஒன்று போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணும்போது இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். அப்போ இடையில் ஒரு ரிலாக்ஸேஷன் பாயிண்ட் தேவைப்படுது. அந்த ரிலாக்ஸேஷனுக்கு கரெக்டாக நேரம் காலம் பார்த்து ஒருத்தர் எப்போ கேட்குறாரு, வருகின்ற டிசம்பருக்கு 2025 டிசம்பருக்கு இப்போ கேட்குறாரு. அப்போ கொஞ்சம் லீவ் இருக்குது, அது கூட கொஞ்சம் முன்ன பின்ன லீவு போட்டார்னா 2025 வருஷம் வெளிநாட்டில் இருக்கார். 2025 இருக்கிற ஒரு 10 நாள் அந்த லீவும் பயன்படுத்திக்கிட்டு 2026 இருக்க 10 நாள் பார்த்தா பெரிய லீவாக எடுத்துக்கலாங்கிறார். அப்போ இவ்வளோ பிளான் பாருங்கள். அப்போ ஒரு சிறு பிரேக் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெரிய ட்ராவல் இருக்குது, ஒரு வளர்ச்சியான சூழ்நிலையாக இருக்கும். அப்போ புதுசாக கற்றுக்கிற யோகம் வந்திருக்குங்க. நிறையா படிக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. இப்போ மைண்டில் ஓடும், நிறையா படிக்கணும், நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, குடும்ப ரீதியாக பார்ப்போம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு, சுப செய்திகள் ஏற்படுகிறது. திருமணம், குழந்தை பிறப்புக்கு சிறு செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டம். இறுதியில் வளர்ச்சி தான். உங்கள் 2ஆம் அதிபதி சந்திரன் மேலே குரு பார்க்கும்போது புது வளர்ச்சிகள், நகை சேரும் காலகட்டம். இப்போ தான் வீடு வாங்கணும், மைண்டு ஃபுல்லாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்,
மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் ஏற்படுகிற சூழ்நிலை வந்திருக்கு. அதுவும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறனால பார்க்கலாம். ரொம்ப நாளாக இந்த கேஸு வம்பு வழக்குகள் இருக்கும், அது ஃபைனலைஸ் ஆகும். இதே இது மிதுன ராசிக்காரங்க ஒரு வயது பார்த்திங்கன்னா ஒரு 25 வச்சுக்கோங்க, இவங்களுக்கு கேஸுன்னு சொல்லக்கூடாது. இவங்க தந்தைக்கு ஏற்பட்ட குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு கேஸோ வம்பு வழக்கோ தீர்ப்பு உங்கள் பக்கம் ஜாதகமாக வர வாய்ப்பு இருக்குது. மற்ற இன்னும் வலுப்படுத்த ஜாதகம் லக்னம் மற்ற தசாபத்திலாம் பார்த்து இது பண்ணணும். சரி, யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த கேஸில் வெற்றி பெற இந்த கோச்சார் ரீதியாக இருக்குது, தசாபத்தி ரீதியாகவும் பார்த்து வலுப்படுத்தணும். அதை பாருங்கள். இப்போ தொழிலில் நல்ல வளர்ச்சியான காலகட்டம். தர்ம கர்மாதிபதி யோகமாக ஏற்படுகிறது. 9-10 இந்த நேரத்தில் 8ஆம் அதிபதி டச் இருக்கிறனால கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு மட்டும் நிதி கொடுத்தால் அன்னதானம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில கோயிலுக்கு தவிர்க்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த டூ அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி ஒரு சில கோயில்களுக்கு போகக்கூடிய காலகட்டம் இல்லை. 4ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால தாயின் உடல்நிலை கவனம் செலுத்த வேண்டும். அவங்களுக்கு உங்கள் சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மூச்சு சம்மந்தப்பட்டது, ஏதோ ஒரு அலர்ஜி, ஸ்கின் சம்மந்தப்பட்ட சந்திரன் இது சனி புதனோட வீடு, புதன் சனி சேர்ந்தால் தோல் அரிப்புன்னு அர்த்தம். தோல் அரிப்பு, லங்ஸ் சம்மந்தப்பட்டு இது ரெண்டில் ஏதோ ஒரு தொந்தரவுகள் பொதுவாக வருகிற காலகட்டமாக இருக்குது. அதை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டு. குழந்தை வகையில் ஆதாயம். இப்போ தான் அந்த மிதுன ராசி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத குழந்தை வரக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி குழந்தை இருந்தால் அது மியூசிக்கு, டான்ஸு நிறையா பப்ளிசிட்டி ஆகிற அளவுக்கு பாப்புலராக வாய்ப்பு உண்டு. உங்களால் உங்கள் லைஃப் பார்ட்னர் பெனிஃபிட் அடைகிறாங்க. அப்போ கேட்பாங்க, என்னால் என் லைஃப் பார்ட்னர் எங்களுக்கு என்ன? பொதுவாக குடும்பத்தில் யார் ஜெயித்தாலும் குடும்பத்துக்கு தானே வரப்போகுது. உங்கள் ஜாதக ரீதியாக உங்களோட கூட்டாளி, கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், அவங்க லைஃப் பார்ட்னர், அவங்களுக்கு ஒரு யோகம், உங்கள் மூலம் யோகம் இருக்குது. அவங்க திரைத்துறை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும், மீடியா, டிவியில் வர்றது, ஒரு பப்ளிசிட்டி ஆகிறது, ஒரு வேலைக்கு போனாலும் அவங்க நோட்டீஸ் பேர் அவங்க போட்டு ஒரு அவார்டு விருதுகள் வாங்கும் சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆக மொத்தம் இது வளர்ச்சியாக சூழ்நிலை. ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது இந்த ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஒரு சிலருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்துடுது. இதெல்லாம் இப்போ டெவலப் ஆகிற சூழ்நிலை இருக்குங்க. உங்கள் ராகு 9ஆம் இடத்துல இருக்குது, 3இல் கேது. இப்போ என்ன சொல்லணும்னா, இந்த செக்லிஃப் சைன் பண்ணுறது கவனம். வண்டி வாகனம் குறிப்பாக பைக்கெலாம் கவனமாக பார்த்து போகணும். இந்த இடத்துல டாக்குமெண்ட் எல்லாம் ரினியூ பண்ண வேண்டியது. டாக்குமெண்ட் பேர், ஆதார், இது மாதிரி பேர் எல்லாமே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து ரினியூவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. பாஸ்போர்ட் ரினியூவலாக இருக்கலாம். இந்த இடத்துல வீசா ட்ரை பண்ணால் கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்களுக்கு ஆதாயமாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண யோகங்கள் உண்டு. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ரைட், நிறையா இருந்தாலும் இப்போ ஒரு சில கோயில் பரிகாரம் சொல்லிவிட்டு எண்கள் சொல்லிவிட்டு நிறைவு பண்ணுறேன். அதற்கு முன்னாடி யாராவது ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ கோயில் ரீதியாக நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய கோயில் பார்த்திங்கன்னா, குழந்தை வடிவத்தில் உள்ள ஒரு தெய்வம், குருவாயூராக இருக்கலாம், ஏதோ ஒரு குழந்தை வடிவத்தில் தெய்வத்துக்கு வழிபாடு செய்ய மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில்ங்க விநாயகரில் சக்தி விநாயகர் பேர் சக்தி விநாயகராக இருக்கலாம், அப்படி இல்லை சித்தி விநாயகராக இருக்கலாம். இந்த விநாயகரில் திருநாகேஸ்வரம் மட்டும் போயிட்டு வரணும். திருநாகேஸ்வரம், நரசிம்மர், இந்த 2 வழிபாடு பண்ண எதிரிகள் தொந்தரவுகள் விலகியே தீரும். வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. யோகமாக உங்களுக்கு 5, 6, 8 இது வளர்ச்சியை குடிக்கிறது. குறிப்பாக 4ஆம் நம்பர் உங்கள் பாக்கியஸ்தானத்திலிருந்து 4ஆம் நம்பர் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கு. இதை செயல்பட்டு இன்னும் வளர்ச்சி அடையணும். சரி, வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.